நாம் தமிழர் கட்சியினுடைய செயற்பாட்டு வரைவு ஏற்கனவே வெளியாகியிருந்ததை நாங்கள் முதல் பதிவிலே பார்த்திருந்தோம். அந்த பதிவின் ஊடாக அவர்களுடைய அந்த வரைவின் ஊடாக அவர்கள் தெரிவித்த மிக முக்கியமான விடயங்களை அதில் தெரிவித்திருந்தோம். அதில் மிக முக்கியமான விடயங்களை சுருக்கமாக சொல்கின்றேன். நீர் மேலாண்மை, இயற்கை, அதாவது இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது மற்றும் இலவச மருத்துவம், இலவச கல்விகள், அனைவருக்கும் அரச வேலை, பல விடயங்களை அவர்களுடைய செயற்பாட்டு வரைவிலே தெரிவித்திருந்ததை நாங்கள் ஏற்கனவே ஒரு பதிவிலே முழுமையாக பார்த்திருந்தோம். ஆனால் இந்த செயற்பாட்டு வரைவிலே இருக்கின்ற தனித்தனியான பிரிவுகளாக, அதாவது தனித்தனியாக ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம். ஏன்னு சொன்னால் இந்த செயற்பாட்டு வரைவில் இருக்கிற மிக முக்கியமான விடயங்களில் ஒன்றான நீர் மேலாண்மையை பற்றி இந்த மேற்குலகத்தில், அதாவது மிகவும் சுவிட்சர்லாந்து மண்ணிலே இந்த நீர் மேலாண்மையை எப்படி பாதுகாக்கின்றார்கள், எப்படி அந்த நீர் மேலாண்மை செயற்படுகின்றது என்பதை நாங்கள் ஒத்து பார்க்க போகின்றோம். ஏனென்று சொன்னால் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த செயற்பாட்டு வரைவு உண்மையிலே சொல்ல போனால் சுவிட்சர்லாந்தினுடைய நீர் மேலாண்மையை கொப்பி அடித்ததா என்ற ஒரு கேள்வி ஒன்று வருகின்றது. ஏன்னு சொன்னால் அதை இந்த சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய இந்த நீர் மேலாண்மையை இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய செயற்பாட்டு வரைவிலே குறிப்பிடப்பட்டிருந்த குளங்கள் வாருதல், நீர்நிலைகளை தூர்வாறுதல், நீர்நிலைகளை சுத்தப்படுத்தி அதை பெருப்பித்து அந்த மண்ணுகளை வழியில் எடுத்து நீர் மேன்மையை அவர்கள் செயற்படுத்தி ஒரு திட்டமாகவே செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சுவிட்சர்லாந்து மண்ணிலே இந்த நீர் மேலாண்மையானது எப்படி செயற்படுகின்றது என்பதை ஒத்து பார்க்க போகின்றோம். பதிவுக்குள்ள போகலாம் வாங்கள். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழன் மண்ணின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாங்கள் ஏன் இந்த சீமானுடைய, அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய நீர் மேலாண்மையை பற்றி ஏன் பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதாவது உலகத்திலே இன்றைக்கு உயிர் வாழ்வதற்கு, ஒரு மனித இனம் வாழ்வதற்கு, அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கான மிக முக்கியமான உயிர் தேவையாக இந்த நீரானது பயன்படுகின்றது என்பது யாவரும் அறிந்த விடயம். ஏதாவது இந்த நீர் மேலாண்மை எந்த முக்கியமானது என்பதை அவர்கள் இந்த வரைவிலே தெரிவித்திருக்கின்றார்கள். முதல்ல நாங்கள் சுவிட்சர்லாந்தில் எப்படி இந்த நீர் மேலாண்மை இருக்கிறன்றதை நாங்கள் முதல் பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் அதை பார்த்து விட்டுட்டு நாங்கள் அங்கே போனால் தான் உங்களுக்கு விளக்கமாக இருக்கும். சுவிட்சர்லாந்தில் உண்மையிலே நீரானது, சுவிட்சர்லாந்து ஆனது மிக மிக ஒரு மலை வளத்தை கொண்டிருக்கின்ற ஒரு நாடு. முழுக்கவே கூடுதலான பகுதிகள் மலையாலே சூழப்பட்ட இந்த நாடு சுவிட்சர்லாந்து. இந்த மலையில் இருக்கின்ற இந்த பனிகள், மலைகள், இதனூடாகவே இந்த சுவிட்சர்லாந்துக்கு தேவையான அனைத்து நீரையுமே சுவிட்சர்லாந்து நாடு பெற்றுக்கொள்கின்றது. அந்த வகையிலே தான் மலையில் இருக்கின்ற இந்த பனிக்காலங்களில், அதாவது 4-5 மாதங்களிலே ஒட்டுகின்ற பனிகளையும், அதை தொடர்ந்து வருகின்ற கொஞ்ச காலம் வருகின்ற இந்த மழை காலங்களிலும் பெய்கின்ற மழையையும் சேமித்து தான் இந்த சுவிட்சர்லாந்துக்கு தேவையான அனைத்து நீரையும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். அதாவது மலையிலே இருந்து காலங்காலமாக ஆண்டுதோறும் அவர்கள் அந்த மலையிலிருந்து பனிகள் கரைந்து அல்ப்ஸ் மலைன்னு சொல்லப்படுகிற அந்த பெரும் மலைகளில் இருந்து வருகின்ற அந்த நீரை கொண்டு இந்த சுவிட்சர்லாந்துக்கு நீரினை பூர்த்தி செய்கின்றார்கள். சேமித்து அதாவது மலையிலிருந்து வந்த அருவியாகி ஆறாகி ஆறாள் ஓடி அப்படியே போய் ஏரியில் அது கலந்து ஏரியிலே ஒரு பெரிய தேக்கங்களை செய்து அதிகமான மீன்கள் ஓடி ஆறாகி மீண்டும் ஆறாகி அது வேறு நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அந்த நீரை பாவிக்கின்ற இந்த சுவிட்சர்லாந்து மண்ணிலே எப்படி சேமிக்கிறார்கள்னு சொன்னால், இந்த மலைகளில் ஏற்படுகின்ற அந்த நீரை எடுத்து வைத்துக்கொண்டு மக்களுடைய முழு பாவனைக்கும் இந்த நீரை பாவிக்கின்றார்கள். இந்த நீரானது ஒரு சுத்திகரிக்கப்பட்ட நீர், அதாவது எந்த சுத்திகரிப்பும் இல்லை. ஆனால் கடையில் வாங்குற தண்ணி போலவே இந்த நீரானது மக்கள் சாதாரணமாக வீடுகளில் பைப்புகளில் திறந்து, பாத்ரூம் பைப்புகளில் போய் திறந்து சாதாரணமாக இந்த தண்ணியை எடுத்து குடிக்கக்கூடிய மாதிரி அந்த தண்ணி சுத்தமான தண்ணியாகவே அவர்கள் வழங்குகின்றார்கள். அந்த நாட்டு மக்களுக்கு இந்த அரசாங்கம் ஒரு திட்டத்தை வகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி தான் இந்த நாங்கள் பாவிக்கின்ற நீரானது, அதாவது கழிவு நீரானது, நீரினுடைய ஏற்படுகின்ற கழிவு நீராவது நாங்கள் பாவித்து வீட்டிலிருந்து வெளியேறுகின்ற கழிவு நீரை அவர்கள் அதை தேக்கி ஒரு இடத்துக்கு போய் அந்த ஊரில் இருந்து ஒரு இடத்துல போய் ஒரு நீர் மீள் சுழற்சி செய்யப்பட்டு அந்த நீர் நல்லீராக்கப்பட்டு மீண்டும் ஆற்றிலே அந்த நீர் விடப்படுகின்றது. நாட்டில்
தேவையான நீரை வந்து அரசாங்கமே வழங்குகின்றோம். அதுக்கான நாங்கள் பில்லுகள் பெரும் காசு இல்லை, கொஞ்சம் காசுகள் தான் அந்த மாதம் ஒரு கொஞ்சம் சிறு தொகையை வந்து பில்லாக அவைக்கான அந்த நீருக்கான செலவாக நாங்கள் வழங்குவோம். அது சாதாரணமாக விடயம். ஆனால் அனைவருக்கும் அந்த நீர் எந்த நேரத்தும் எப்படியும் வந்து கொண்டே இருக்கும். குடிப்பதற்காக கடையில் பெருமளவிலே மக்கள் வாங்க, ஒரு சிலர் கடையில் வாங்கி குடிக்காத மட்டும் பாவிப்பார்கள். ஆனால் கூடுதலான மக்கள் இந்த குழாய் மூலம் வர நீரைத்தான் பாவிக்கின்றார்கள். இது வந்து அந்த இடத்துல சுத்தமாக இருக்கின்ற நீர். அதே போலத்தான் இந்த வீடுகளிலே என்ன செய்கிறார்கள் சொன்னால், மழை காலங்களிலே பனிக்காலங்களிலே ஒரு பேரல் ஒரு தொட்டி மாதிரி 2 பேரல் பிளாஸ்டிக் பேரல்களோ வேறு வேறு விதங்களிலே வீடுகளிலேயே வைத்து அதை சேமித்து மழை நீரை சேமித்து வீட்டு தோட்டங்களில் இருக்கின்ற வீட்டு தோட்டங்களுக்கு பூக்கொண்டுகளாக இருக்கலாம், அதுகளுக்கு வீட்டு தேவை வேறு வேறு தேவைகளுக்கு சிறு தேவைகளுக்கு அந்த தண்ணியில் எடுத்து அவர்கள் பாவிப்பார்கள். இது வந்து அந்த மக்களை உணர்ந்து அந்த தங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அந்த சிறு திட்டங்களையும் வீடுகளில் வைத்துக்கணும். அதே மாதிரி ஒரு கிராமமாகவும் இந்த நீர் சேமிப்புகள் ஒரு குளங்களாக இருக்கலாம், ஒரு சிறு சிறு குட்டைகளாக இருக்கலாம். அப்படி அந்த நீர்களை சேமித்து வைத்து அந்த ஊருக்கு தேவையான நீர்களை அவர்கள் சேமித்து வைத்து தங்களுக்கு தேவையானவற்றை பாவித்துக் கொள்ளுகின்ற ஒரு திட்டங்கள் செயல்படுத்துகின்றன. இது ஒரு திட்டமிட்ட முறையிலே இந்த நடைமுறை நடந்து கொண்டிருக்கின்றது. ஏன் இந்த கழிவு நீரை வந்து வெளியேற்றி போகும்போது அந்த கழிவு நீருக்கும் கொஞ்சம் காசு அறவிடுகின்றார்கள். ஏனென்று சொன்னால், நாங்கள் கூடுதலான தண்ணியை தேவையற்ற முறையில் கழிவு நீராக நாங்கள் வெளியேற்றக்கூடாது என்பதற்காகவே அந்த கழிவு நீர் செல்வதற்கு ஒரு சிறு ஆக கணக்கில் ஒரு சிறு பணமை அறவிடுவார்கள். ஏனென்றது காரணம் சொல்லியிருக்கிறேன். என்றால் அந்த கூடுதலான நீரை நாங்கள் சேமிக்க வேணும், வீணாக்கக்கூடாது என்னும் ஒரு கருத்தோடு தான் இந்த கழிவு நீரை வந்து வெளியேற்றுவதற்கான பணம் ஒன்று அறவிடப்படுகின்றது இந்த நாட்டில். அதே மாதிரி தான் இந்த தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறுகின்ற நீர்கள் அந்த தொழிற்சாலைகளே சுத்திகரிக்கப்பட்டு அந்த தொழிற்சாலைகளை சுத்திகரித்த நீரை அந்த ஆற்றிலே கலந்து விடுவார்கள். அல்லது அந்த கழிவு நீரில் கலந்து சென்று அந்த கழிவு நீர் மீள்சுழற்சி செய்கிற இடத்துக்கு சென்று அங்கே மீண்டும் அந்த நீரான சுத்திகரிக்கப்பட்டு ஆற்றிலே விடப்படுகின்றது. இது ஒரு உண்மையான ஒரு சரியான திட்டமாக, ஒரு நிரந்தர ஒரு நீண்ட கால திட்டமாக இந்த திட்டம் வந்து சுவிட்சர்லாந்து மண்ணிலே நடைமுறையிலே நடந்து கொண்டிருக்கின்ற இதே ஒத்த ஒரு நிகழ்வு தான் சீமான் அவர்களும் தனது விரைவிலே சீமானவர்களும் தனது ஆட்சி விரைவிலே தெரிவித்திருக்கின்ற, அதாவது நீர் மேலாண்மையை எப்படி நாங்கள் பாதுகாக்கணும். உண்மையில் ஒரு உயிர் தேவைக்கு மிகவும் முக்கியமான நீரானது வீணாக்காமல், அதாவது அங்கங்கே நீர் இல்லை, வறட்சி அது இல்லைன்னு சொல்லி நீர்களை தேடாமல் நாங்களே ஒரு நீர்நிலைகளை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அது ஒரு கட்டாயமாகவும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த நீர் இல்லாமல் அமையாத உலகம் என்று சொல்லி திருவள்ளுவர் கூட பல ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த திருக்குறளிலே தெரிவித்திருக்கின்றார். அதே வீடியோவில் முதல் பதவியிலே நாங்கள் சொல்கின்றோம், நாம் தமிழர் கட்சியினர் ஏற்கனவே பல திட்டங்களை தீட்டி பல திட்டங்களை, குளங்களை, ஆறுகளை தூர்வாரி அந்த ஆறுகளை சீரமைத்து கொண்டு வருகின்றார்கள். அதை நாங்கள் அறிந்த விடயம்தான். இருந்தாலும் இப்போவும் மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்களுடைய பதவிகள், அவருடைய பண வளங்கள் அந்த ஆட்சியிலே அரசாங்கத்தில் இருக்கும்போது அவர்கள் இந்த நேரடியாகவே மிகப்பெரிய அளவிலே இந்த திட்டங்களை மேற்கொள்ளலாம். என்னென்னு சொன்னால், தமிழ்நாட்டிலே காசு கொடுத்து தான் நீர்களை வாங்கி குடிக்கின்றார்கள், பாவிக்கின்ற நிலைமை ஒன்று இருக்கின்றது. அதே போல தான் யாழ்ப்பாணத்தில் இப்போ புதிதாக வீடு நீர் கிணறுகள் இருந்தாலும் அதை பாவிக்கிறது இல்லை. அவர்கள் இப்போ காசுக்கு வாங்கி குடிக்கிறதை ஒரு பழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் யாழ்ப்பாணத்திலே ஒரு பழக்கமாகவே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதே போல் இந்த இந்தியா மண்ணில் தமிழ்நாட்டில் இது ஒரு நீரானது காசுக்கு வாங்கி குடிக்கிறது, காசு வாங்கி பாவிக்கிற ஒரு தன்மையில் நிலைமை ஒன்றை உருவாக்கிட்டு இருக்கின்றார்கள். என்னென்னு சொன்னால், நீரை பாதுகாக்கிற அந்த அரசாங்கங்கள் நீரை பாதுகாக்கிற ஒரு திட்டம் ஒன்று இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டில் இருக்கின்ற குளங்கள், குட்டைகள், ஏரிகள், ஏந்தல், ஊரணி என்று சொல்லப்படுகின்ற பல நீர்நிலைகளுக்கான பெயர்கள் இருக்கு தமிழிலே. இந்த நீர்நிலைகளை உருவாக்க வேண்டியது அல்லது இருக்கிற நீர்நிலைகளை புதுப்பிக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. அதே போல் ஓடுகின்ற ஆறை நல்ல நீராக மாற்ற வேண்டியதும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இந்த அங்கே இந்தியாவிலே நாங்கள் பார்க்கின்றோம், கூடுதலான தொழிற்சாலைகளிலிருந்து கழிவுகள் அப்படியே வந்து ஆற்றிலே அப்படியே பாட்டுக்கு அந்த கழிவோடைய அந்த நிறங்கள் சேர்ந்த அந்த நீரோடைய வந்து அந்த ஆற்றிலே கலந்து அந்த நல்ல ஆறானது ஒரு
ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற நீர்நிலைகளை துப்புரவு செய்யவில்லை, தூர்வாராமல் அந்த குளங்களை, ஆறுகளை, ஏரிகளை எந்த விதமாக மக்கள் தேவைக்காக பயன்படுத்தாமல் அவற்றை நாசமாக்கி அந்த ஆறுகள், குளங்கள் எல்லாத்தையுமே பாவிக்க முடியாத தன்மைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதை விட இந்த நீர் ஏரிகளிலேயே கட்டிடங்களை கட்டுவதற்கான அனுமதிகளையும் கொடுத்து இந்த நீர்நேரிகளை அழித்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் சீமான் அவர்கள் இந்த இவ்வாறான திட்டங்களை, மிக முக்கியமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆறுகளில் ஓடுகின்ற நீர்களை சுத்திகரித்து மீள் சுழற்சி செய்து அந்த நன்னீராக்கி அதை மக்களுக்கான தேவைகளுக்காக, விவசாய தேவைகளுக்காக, குடிநீர் தேவைகளுக்காக மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக அதை பாவிக்காவிட்டாலும் கூட விவசாய தேவைகள் மற்றும் வேறு பல தேவைகளுக்கு இந்த நீரை அதிலே அந்த ஆற்று நீர்களை மக்கள் பாவிக்கக்கூடிய வகையிலே மாற்ற வேண்டிய, அதை தூர்வாரி நல்ல நிலையை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. இந்த அரசாங்கம், இப்போ இருக்கின்ற அரசாங்கம் இதை செய்யாவிட்டாலும் நாம் தமிழர் கட்சியின் திட்டத்திலே அந்த நீர் மேலாண்மை என்பது மிக முக்கிய இடத்தை பெற்றிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே தான் நாங்கள் இதை பற்றி கதைக்கிறோம். இதையொட்டு யாழ்ப்பாணத்திலும் பல குளங்கள், எங்களை நாட்டிலையும் பல குளங்கள், பல ஏரிகள் எல்லாம் அப்படியே இல்லாமலே போயிட்டுதான் சொல்லலாம். அந்த ஏரிகளை புதுப்பித்து அதுகளை நீர் மேலாண்மையாக்கி, என்னென்ன யாழ்ப்பாணத்திலையும் இப்போ நிலத்தடி நீர் ஆகவும் குறைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது, நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவற்றையும் மீள் சுழற்சி செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த அரசாங்கங்களுக்கும் அந்த அரசியல்வாதிகளுக்கும் இருக்குன்னா, ஆனால் இதை யாருமே பொருட்படுத்துவதாகவும் இல்லை. தமிழ்நாட்டில் உண்மையிலே பார்க்க போனால் சீமான் அவர்கள் மிக முக்கியமாக இந்த செயற்பாடுகளை செய்கிறது வரவேற்கத்தக்க மிக முக்கியமான விடயம். இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் வரவேற்போம். இதை போலத்தான் நாங்கள் அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்ற அடுத்த முக்கியமான செயற்பாடுகள் இந்த வெளிநாடுகள் எப்படி இருக்குது, எப்படி செயற்படுகின்றது என்பதையும் நாங்கள் விளக்கமாக மற்ற நாடுகளில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகின்றோம். ஆகவே மக்களை நாங்கள் மீண்டும் இன்னொரு பதிவிலே சந்திக்கும் வரை உங்களை இந்த விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.